இப்ப ட்ரெண்டிங்கே இவருதான். ஏன் நார்த் கொரியாவ யாருமே டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட அணு ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்குற ஏவுகணை அப்படின்னு வச்சிருக்காங்க. 1 இல்ல, 2 இல்ல. ஏவுகணை மட்டும் 70 பக்கமா வச்சிருக்காங்க. அதுவும் கரெக்ட்டா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிற மாரி கொய்சன் 15, 17, 18 இந்த மாரி கன்னு நெறைய வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நியூக்ளியர் பாம் போட்டா லட்சக்கணக்கில இல்ல கோடிக்கணக்கான மக்கள் இறந்துருவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, யாருமே நார்த் கொரியாட்ட வச்சுக்க மாட்டாங்க. அணு ஆயுதத்த தயாரிக்கிறது மித்த நாட்டுலாம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் வொர்க்குன்னா, நார்த் கொரியால மட்டும் 16 ஹவர்ஸ் வொர்க் பண்றாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவங்கது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சைனாவும் நார்த் கொரியாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா அட்டாக் பண்ணா டைரக்ட்டாவே அமெரிக்காவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாட்ட யாருமே வரமாட்டேங்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, நான் நெறைய டாய்ஸ் வச்சிருக்கேன். என்கிட்ட யாரோ மோதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி அவரு அவர் பொண்ணுகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நார்த் கொரியா மேல லைட்டா அட்டாக் நடந்தா கூட ஒயிட் ஹவுஸ் உனக்கு வந்துரும் 2டே நாள்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிப்பா கொஞ்சம் லூசா தைக்காம அங்கிள் போயிட்டேன். வாங்க அங்கிள் விளையாடலாம். பவுடர் அடிச்ச பன்னி குட்டிமா இருந்தேன்னு வாங்க அங்கிள் விளையாடலாமா? எச்சிப்படா. வாங்க அங்கிள் விளையாடலாம். வாவ். இந்த மாரி அப்டேட்லாம் உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். நம்ம சேனல நீங்க மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணிக்கங்க.